ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியில பிறக்கணும்னா நம்ம என்ன கருமா வாங்கியிருக்கோம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்ன, அதே மாதிரி நம்மளை காத்து கொண்டு இருக்கிற தெய்வம் என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா பேசலாம். ரிஷபம் காலச்சக்கரத்திற்கு இரண்டாவது ராசி. இரண்டாவது ராசி இது நில ராசி. என்ன ராசி? நிலம். நில ராசி. சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீடு. வீடு அங்க சுக்கிரனுடைய வீட்டுல கார்த்திகை 3 பாதம், சூரியனுடைய நட்சத்திரம், அதுக்கப்புறம் சந்திரனுடைய 4 பாதம், அதுக்கப்புறம் செவ்வாயினுடைய 2 பாதம். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 இணைவுகள் அங்க உள்ள இருக்கு. அந்த காம்பினேஷன் தான் உள்ள. அதுதான் உங்க கர்மா பேசிக்கா, அந்த வீடோட கர்மா. அப்ப சுக்கிரன் வீடு, சூரியன் நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், இதுதான் உங்க கர்மா. நீங்க பிறந்ததனுடைய அந்த கர்ம ரகசியம் தான். அந்த நட்சத்திரங்கள் தான் உங்க கர்மாவை சொல்ல போகுது. கண்டிப்பா. இதுல எந்த ஏன் இல்லைன்னா ரிஷபராசில ஏன் பிறக்கணும்? கண்டிப்பா பல லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம ஏன் குறிப்பா இந்த துலாத்திலே பிறந்திருக்கலாமே. கண்டிப்பா பல லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, நானும் இதே டயத்துக்கு தான் பிறந்தேன், அவரும் அதே டயத்துக்கு தான் பிறந்தாரு, அவர் ரொம்ப நல்லா இருக்காரு, நான் கஷ்டப்படுறேங்கிறாரு. இதுக்கு என்னோட பதில் என்ன தெரியுங்களா? உங்க அப்பா அம்மா வேற, அவங்க அப்பா அம்மா வேற. கண்டிப்பா. உங்க அப்பா அம்மா வேற, அவங்க அப்பா அம்மா வேற. அவங்க என்ன கர்மா பண்ணாங்கன்னு தெரியலையே, உங்க அப்பா அம்மா என்ன கர்மா பண்ணாங்கன்னு தெரியாது. இங்கதான் உங்களை கடவுள் பிரிக்கிறார், செக்ரிகேட் பண்ணி பாக்குறாரு. நீங்க நல்லா இருப்பீங்களா, கெட்டு போவீங்களாங்கிற கர்மாவை அங்கதான் லோடா கொடுக்குறாரு. எப்படி பாருங்க, பெரிய விஷயமா இல்லை? கண்டிப்பா. நீ இன்னாரோட பொண்ணு, நீங்க இன்னாரோட பையன், நீங்க ரிஷபராசி தான், அவரு ஒரு ரிஷபராசிக்காரு, அவரு யாரோட பையன், யாரோட பொண்ணு. ஏன்னா சொத்துக்காகவும் பேருக்காகவும் அப்பா பேரை யூஸ் பண்றோம், கருமாக யூஸ் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. இதுல எந்த மாற்றம் இல்லை. அப்ப ரிஷபத்தில் பிறந்திருக்காங்க, சுக்கிரனோட வீடு, பெண் வீடுங்க. அந்த வீடு கண்டிப்பாக ரிஷபத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு பெண் சாபம் உண்டு. பெண் சாபம் உண்டு. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல நீங்க யாரையாவது அத்தைன்னு கூப்பிட்டா, சித்தின்னு கூப்பிட்டா, பெரியம்மான்னு கூப்பிட்டா, தங்கச்சின்னு கூப்பிட்டா, அக்கான்னு கூப்பிட்டா, அம்மான்னு கூப்பிட்டா, யாருக்காவது லைஃப் நிம்மதியா இருந்திருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. யாருக்காவது லைஃப் நிம்மதியா இருந்திருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. இருக்க விடாது. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் புதனுடைய வீடான கன்னி வீட்டில் தான் நீசமாகிறார். புதனோட வீடான கன்னி வீட்டில் தான் நீசமாகிறார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் ஒரு கிரகம் நீசமாகுது. 3ஆம் இடம். 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசமாகுது. 3ங்கிறது இளைய சகோதரம், சகோதரி. நிறைய பேர்த்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இளைய சகோதர சகோதரி இல்ல, நிறைய பேர்த்துக்கு இருக்கு, நிம்மதியா இல்லை. நிம்மதியா இல்லை. 5ஆம் இடம் பூர்வீகம். ரிஷபத்துல யார் பிறந்திருந்தாலும் சரி, நான் பூர்வீகத்துல கொடி கட்டி வாழ்ந்தேன்னா வாழ விடாது, வாழ முடியாது, நான் அங்கதான் சார் இருக்கேன்னா நீங்க வளர்ச்சி இல்லாத நபரே. இதுல எந்த மாற்றமும் இல்லை. நேரம் 9ஆம் இடம், அங்க ஒரு கிரக நீசமாகுது. அப்ப 9ஆம் இடம்ங்கிறது என்ன? உங்களுக்கு பிதிர்கள், அப்பா, அது பாதகமாகுது. அப்ப தந்தை வழியில பாருங்க வாழ்ந்து கெட்டவர்கள் இருப்பார்கள். எங்க இருப்பாங்க? எப்படி தெரியுமா வாழ்ந்தோம் நாங்க? இந்த ரிஷபம் தலையெடுக்க முன்னாடி இருந்த வம்சம் தலை குறைஞ்சுக்கிட்டே போகும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு படுக்கை, நோய்வாய்ப்பட்டது, கேன்சர், ஆஸ்துமா, காக்காய் வலிப்பு, சொரியாசிஸ், இந்த மாதிரி கர்ம வியாதிகளும் வந்திருக்கு. கர்ம நிறைய பேர் குழந்தை நல்லா இல்லை, குழந்தைக்கு பிரச்சனை, குழந்தை அபாசனம் ஆயிடுச்சு, குழந்தை நிம்மதியா இல்லை, குழந்தைகளால் மன வருத்தம்னு சொல்றாங்க. ரிஷபராசியில யாரு பிறந்திருந்தாலும் கடைசி காலத்துல ஒரு 40 வயசுங்கும் போது ரிஷபராசிக்காரங்களுக்கு சகோதர சகோதரிகளோட ஒற்றுமையை குறைக்குது கர்மம்.
ஒற்றுமையை குறைக்கும். அப்போ உங்களுடைய என்ன பிறவியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு செய்த தீங்கு, பெண்களுக்கு செய்த இழப்புகள். இந்த பிறவியில் நீங்கள் ரிஷபராசி, அண்ணன் சரி, அக்கா, தங்கச்சி, அத்தை, பெண் பாட்டி, யாரை வேணாலும் எடுத்துக்க, இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, நெருக்கடிகளை கண்டிப்பாக கொடுக்கிறது. ஆனா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்காங்க. இந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தராவது 80-90 வயது பூர்த்தி செய்தவர்கள், 100 வயது பூர்த்தி செய்தவர்கள் இருக்காங்க. நல்லா வாழ்ந்துருக்காங்க சார். ஆனா வாழும்போது வாழ வச்சது கடைசியில கஷ்டப்படுத்தி தான் பிரச்சனை பண்ணுது. கடைசியில கஷ்டப்படுத்தி தான் பிரச்சனை பண்ணுது. மகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு உழுக்குது, நெருக்கடி கொடுக்குது. அது ஒரு கொடுமை தான். அது போக சொத்துக்கள் இருக்குல்ல, குறிப்பா நிலங்கள், விவசாய நிலங்களை நீங்கள் ஏமாற்றியதனுடைய தோஷம். விவசாய நிலங்களை ஏமாற்றியதனுடைய தோஷம். உங்க நிலம் நீங்க அனுபவிக்க முடியாம யாராவது அபகரிச்சிருவாங்க. 1 அடி போயிருச்சு, 5 அடி போயிருச்சு, அரை ஏக்கரா போயிருச்சுன்னா ரிஷபத்துக்கு வந்துடும். இல்ல உங்ககிட்ட ஒரு நிலம் இருக்கும், புண்ணியமே இல்லாம கிடக்கும், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். தந்தை வழியில் எடுத்து பாருங்க, அற்பாயில் இருந்தவங்க இருப்பாங்க. யாரு? அற்பாயிலில் இருந்தவர்கள் கட்டாயம் உண்டு, கொஞ்சம் வயசுல இருந்தவங்க. இதெல்லாம் ரிஷபத்தோட வேலை. உங்களுக்கு ஒரே சாமி தான், ஒரு கடவுள் தான் உங்க கர்மாவை நீக்கணும்னா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சிவயோகநாதர், யோகநந்தீஸ்வரர், திருவிசை நல்லூர், நேர கிளம்புங்க, வெள்ளிக்கிழமை போங்க, ஒரு அபிஷேகம் பண்ணுங்க 16 திரவியங்களால. சாமிக்கு அம்பாளுக்கும் வஸ்திரம் சாத்துங்க. நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணுங்க. குறிப்பா யாருக்கு? நந்தி. சிவனுக்கும் பண்ணணும், நந்திக்கும் பண்ணணும். பண்ணிட்டு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு உட்காந்துட்டு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த கோயிலில் மட்டும். வேற எந்த கோயிலும் போகக்கூடாது. அங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம், நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இது 4 கிழமை இருக்குல்ல ஐயா? வெள்ளிக்கிழமை. தேய்பிறை வெள்ளி ரொம்ப சிறந்தது. தேய்பிறை வெள்ளி ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரி சார், இது போக எனக்கு ஏதாவது கடவுள் இருந்தா நான் கும்பிடலான் இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அருமையான கடவுள், நீங்க போய் வழிபட்டா உங்க கர்ம வினைகளை உடனே நீக்கி தரக்கூடிய கடவுள் குருவாயூரப்பன். யாருங்க? குருவாயூரப்பன். ஏன்னா அது புதனோட வீடு, 5ஆம் இடம். குருவாயூரப்பன் வழிபாடு அப்படி கேட்கும். அங்க சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அர்த்தநாரீஸ்வரர். ரிஷபராசிக்காரங்க யாரை கும்பிடணும்? திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். ஏன்னா அது புதனும் அங்க வீடு. அதுக்கப்புறம் சூலினி துர்கா. எப்படி? சூலினி துர்கா, துர்க்கை அம்சம். சூலினி துர்கா துர்க்கை அம்சம். அதுக்கப்புறம் ஜெகதாம்பாள். யாருங்க? ஜெகதாம்பாள், அம்பாள் வழிபாடு. இதை கையில் எடுங்க, உங்க கர்ம பஸ்ட் ஆயிரும், அப்படி தெரிச்சு ஓடிடும். இதெல்லாம் ஆராய்ச்சிகள், அனுபவம். மறுபடியும் சொல்றேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதைத்தான் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறோம். ஏன்னா நான் இந்த ஏன் ரிஷபத்துல பிறந்தேன், ஏன் மிதுனத்துல பிறந்தேன், எனக்கு என்ன கர்ம பேலன்ஸ் இருக்கு, எதனால இந்த பிறவி, நான் எதை செஞ்சா எனக்கு எல்லாம் சரியாகும், நான் எப்படி ரெக்கவரி ஆகணும், யாருமே சொல்லலை. கண்டிப்பா இதை நீங்க பண்ணுங்க. பேசிக்கா பேசிட்டே இருந்து என்ன பண்றது? நம்ம சேனல்னா ஒரு டெப்த் இருக்கணும், ஒரு வெயிட் இருக்கணும். நம்ம யாரு நம்மளுக்கு தெரியும். நம்ம சேனல் பார்த்தா ஒரு 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 10 நிமிஷம் நம்ம சேனலை வாட்ச் பண்றாங்கன்னா அவங்க லைஃப் சேஞ்ச் இருக்கணும். இல்லைன்னா கண்டென்ட்டே கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம ஏதோ பிஸ்னஸ்க்காக விளம்பரத்துக்கு அதே கிடையாதுங்க. என்னோட அப்பாயின்மெண்ட்ஸு கடவுள் புண்ணியத்தில் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, எப்படி வர்றாங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து பாருங்கன்னு யாரையுமே இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, கூப்பிட்டதும் இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா நமக்கானது நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போகிறது என்றால் நமக்கானதல்ல. மேக்சிமம் அலங்காரமான பெண் தெய்வ வழிபாடு, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி,
காசி விசாலாட்சி இது போன்ற பெண் தெய்வ வழிபாடுகளை வழிபாடு பண்ணுங்க. இந்த ரிஷபராசி பிறந்தவங்க அப்படியே சொல்லும்போதே ஒரு சிலாய்ப்பு. மதுரை மீனாட்சி அம்பாள் கிட்ட போய் பிரார்த்தனை வச்சுட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்மன் சன்னிதானத்துல புடவை ஏலம் விடுவாங்க. புடவை ஏலம் விடுவாங்க. ஒரு பச்சை கலர் புடவை, ஒரு 10,000 20,000 ஆனாலும் பரவாயில்ல, அம்பாளுக்கு சாத்தின புடவை வாங்கிட்டு வந்து அதை பத்திரப்படுத்தி தீட்டு இல்லாம வீட்டுக்குள்ள பீரோவில் அதை பத்திரப்படுத்தி ஒரு நல்ல ஆச்சாரமா வைங்க. ஒவ்வொரு சித்திரை கனி வரும்ல, எடுத்து உங்க பூஜை ரூம்ல வச்சு அது மேல பழங்கள் எல்லாம் வச்சு கண் முழிச்சு ஒரு ஆராதனை காட்டி உங்க வீட்டுக்கே அம்பாள் வர்றதா ஐதீகம். ரிஷபராசிக்காரங்க இதை பண்ணுங்க, உங்க லைஃப் எங்கேயோ போயிடும். அதுக்கு நான் பொறுப்பு. சிறப்பு. நிச்சயம் நடக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா. ரிஷபராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கும் சொல்ல போறோம். நிச்சயமா நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.